முத்து அண்ணன், எனக்கு ஒரு 6.5 கிலோ அரிசி கட்டுங்க. ஆ, இதோ இருப்பா கட்டுறேன். அட, இது என்ன? வழக்கமா 6 கிலோ அரிசி தானே வாங்குவேன், இப்ப என்ன 6.5 கிலோ அரிசி கேக்குற? இது தெரியாதா உனக்கு? முத்து அண்ணன் கடையில எல்லா பொருளும் 1/2 கிலோ கம்மியா தான் இருக்கும். தராசுல காந்தக்கலை வச்சு கம்மி பண்ணிடுவாரு. அதனாலதான் 1/2 கிலோ அதிகமா கேட்டேன். எனக்கு 6 கிலோ அரிசி தான் தேவை. அப்படி அவர் ஏமாத்துறாருன்னா நீங்க எல்லாம் ஏன் அவர் கடையிலே வாங்குறீங்க? அட, எனக்கு சொல்லி தராதீங்கப்பா. இந்த ஊர்ல வேற கடை கிடையாது. வேற கடைக்கு போகணும்னா 10 கிலோமீட்டர் தள்ளி போகணும். யார் நடக்கிறது? அதான் இங்கேயே வாங்குறேன். முத்து அந்த ஊர்ல தன்னோட கடை தான் இருக்குன்ற திமிர்ல தெரிஞ்ச எல்லாரையும் ஏமாத்தி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தான். மக்களும் நேரத்தை விரயமாக்க பயந்துகிட்டு முத்து கிட்டே பொருட்களை வாங்கினாங்க. அத அவன் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். கடவுளே, என் கடைக்கு வர கஸ்டமர்லாம் நிறைய காசு எடுத்துட்டு வரணும். அவ்வளோ காசுக்கும் என்கிட்டயே வியாபாரம் பண்ணணும். எனக்கு வர லாபத்துல உனக்கு காணிக்க போடுறேன்ப்பா. என்ன முதலாளி, ஊதுவத்தி அணைச்சு எடுத்து வச்சிட்டீங்க? அட போடா, நான் வேண்டுனது கடவுளுக்கு கேட்டிருக்கோம். அதுக்கு மேல எதுக்கு ஊதுபத்தி எரியணும்? இத வச்சு ஒரு வாரம் பூஜை பண்ணலாம். அப்பா, என்ன அறிவு! எவ்வளவு அழகா சமாளிக்கிறீங்க ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும். பாண்டு எங்கடா போனா? செட்டியார் வீட்டுக்கு மளிகை சாமான் கொடுத்துட்டு வர சொன்ன, இன்னும் காணுமே அவனை. இன்னும் பின்னாடி நடந்து போறானா தண்ட பையன்?